கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தின மருத்துவத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலே சங்கீதம் 23:5, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 89:20, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தில் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று. அப்போ ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினாராம். அபிஷேகம் நுகத்தை முறிக்க வல்லமையுள்ளது. அபிஷேகம் சத்துரு நம்மை தொடாதபடி நம்மை காக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேனா என்று நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதில் சந்தேகமே கிடையாது. யோவான் 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று. அப்போ ஆண்டவர் நம்ம கொடுத்த அபிஷேகம் நமக்குள்ள நிலைத்திருக்கிறது. ஒன்றை முதலாவது புரிந்து கொள்வோம். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், அவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னா நமக்குள்ளாக நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அபிஷேகம் என்ன செய்யும் நமக்குள்ள என்றால் நமக்கு போதிக்கும். அப்போது மற்றவர்களால் போதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அல்ல. அது போட்டிருக்குது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய இது இல்லை என்று. அப்போது மற்றவர்கள் போதிக்க வேண்டியது இல்லையான்னா அப்படி அல்ல அர்த்தம். மற்றவர்கள் போதிக்கிற அளவு அல்ல, அபிஷேகம் நமக்கு போதிக்கிற அளவுக்கு மற்றவர்கள் ஒருவரும் நமக்கு போதிக்கவே முடியாது. ஆகவே தான் இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் நம்மில் நிலைத்திருக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது. ஆகவே நானும் நீங்களும் பெற்றிருக்கிற இந்த அபிஷேகம் நுகத்தை முறிக்கத்தக்க வல்லமை உள்ளது. இந்த அபிஷேகத்தை பெற்றது நோக்கமே ஏதோ ஒரு பரவச பேச்சுக்காக அல்ல, வேறு அலங்காரத்துக்காக நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. நாம் பெற்ற அபிஷேகம் சத்துருவின் பிடியில் இருக்கிறதான மக்களை அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு, அவங்க மேல் இருக்கிற அந்நிய நுகத்தை முறிப்பதற்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்துவதற்குமே. ஆகவே நாம் பெற்ற அபிஷேகம் இன்னும் அனல் மூட்டப்படட்டும். இன்னும் அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்துவதற்கு இந்த அபிஷேகம் நமக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஆகவே வெறும் வாயால் சொல்வதை காட்டிலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது கிருபையுள்ள வார்த்தையாக இருக்கும், உப்பால் சாரம் ஏற்றப்பட்ட வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாக புறப்படுகிறபடினால் மரித்து கொண்டிருக்கிற அநேகரை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். ஆகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் பண்ணப்படாதவனுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை வைத்து கண்டுபிடித்து விடலாம். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் சாதாரணப்பட்டதல்ல. அது கர்த்தரிடத்திலிருந்து நாம் வாங்கி இருக்கிறோம், அல்லது அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த அபிஷேகத்தை அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காக பயன்படுத்துவோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக அமைவதாக. பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கத்தக்கது. அநேகரை கிறிஸ்துவுக்கு வழிநடத்துவதற்கு இந்த அபிஷேகத்தை ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்தட்டும். தொடர்ந்து இந்த அபிஷேகத்தில் ஆனந்த தைலத்தில் மகிழ்ச்சியோடு வாழட்டும் அப்பா. நாங்களும் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் இன்னும் கிறிஸ்துவுக்கென்று எழும்பி பிரகாசிக்கட்டும். வாழ்த்தி ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.